இந்த உலகம் ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தான் எதிர்பார்க்கிறதெல்லாம் உடனே கிடைத்து விட வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான். அது கிடைக்காவிட்டால் அவனுக்குள்ளாக வருத்தம், சோகம், டிப்ரெஷனுக்குள்ளாக கடந்து போய் விடுகிறான். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல விதைய விதைச்சான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, அந்த விதை முளைச்சி வரவில்லை. விதை முளைத்து வரவில்லையே என்று சொல்லி அவன் விட்டுவிடவில்லை. மாறாக அதற்கு உரத்தை போட்டு தண்ணீர் பாய்க்க ஆரம்பித்தான். ஏற்ற வேளையில அந்த விதை முளைத்து அவனுக்கு பலனை கொடுத்தது. அதே போலதான் கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன், இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு நம்ம விட்டுவிடக்கூடாது. நம்ம அந்த விவசாயி உரம் போட்டு தண்ணீர் பாய்த்தான் அல்லவா, அதே போல நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உரம் போட்டு தண்ணீர் பாய்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை இருக்குது. அந்த விவசாயி நம்பிக்கையோடு தான் தண்ணீர் ஊற்றினான். அதே போல தான் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் தருவார் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் வார்த்தை சொல்லுகிறது, திடமனதாக இரு. எப்படி திடமனதாக இருக்கணும்? நம்ம நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து வார்த்தையை தியானித்து அந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். இதுதான் நம்ம தண்ணீர் ஊற்றுறது. நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நம்ம தண்ணீர் ஊற்றுகிற வழி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தாமதிக்கலாம். கர்த்தருடைய தாமதம் ஒரு நாளும் தோல்வியை கொண்டு வராது. அவர் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளையில அதை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். நம்பிக்கையோடு இருந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். காட் பிளஸ்.